ரெடி. வணக்கம். நான் சின்னசேலம்பக்கம் எஸ்புல்லூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன். என் பெயர் அண்ணாமலை. நான் ஒரு ஜோதிடர். நான் ஏற்கனவே ஆசிரியராக பணிபுரிந்துள்ளேன். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவருக்கு வெகு நாட்களாக குழந்தைகள் மேல் அவதிப்பட்டார். எனக்கு தெரிந்த வைத்தியம் நான் கேள்விப்பட்ட சேனலிலே நாகநாத சுவாமி அவர்கள் மருந்து கொடுப்பதாக கேள்விப்பட்டு குறிப்பிட்ட நண்பரை அவரிடம் அனுப்பினேன். அவரும் அங்கு மருந்து வாங்கி சாப்பிட்ட பின் அவருடைய குழந்தை பேர் உண்டாகிவிட்டது. அதை பற்றி அவரை பற்றி எனக்கு என் சித்தரில் எத்தி அவர் ஒரு கவிதையாக ஒரு சிறு பாடல் பாடுகிறேன். இதோ கேளுங்கள். இதில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாடுவதாக கற்பனை. சதுரகிரிக்கு போகணுமே, நம்ம சஞ்சலத்தை போக்கணுமே, விருப்பமுடன் நாமும் சென்றால் நமக்கு வேண்டியது கிடைக்குமடி, பெண்ணை வேண்டியது கிடைக்குமடி. சதுரகிரின்னு சொல்லிறியே, அது எங்க இருக்கு சொல்லு மச்சான், சொன்னா நானும் புரிஞ்சிக்கிற மச்சான், சோடியாக நாமும் போவோம், மச்சான் சோடியாக நாமும் போவோம். மதுரைக்கு தென்மேற்கு மலை வேறு சதுரகிரி, சதுரகிரி சார்ந்த ஊரா கைலாவாரா என்று வேறாம். ராமையா செல்ல தாயி நலமுடன் என்றெடுத்த நாகானந்த சாமி வேறு, அங்கு நல்லதுதான் நடக்கும்பாரு, பெண்ண நல்லதுதான் நடக்கும்பாரு. அங்க என்ன அதிசயமோ அரியேன நானும் மச்சான், சொன்னா நானும் புரிஞ்சிக்கிறேன் மச்சான், சோடியாக நாமும் போவோம், மச்சான் சோடியாக நாமும் போவோம். குழந்தையில்லா பேர்களுமே கூட்டமாக போறாங்களா, மழலை பிறக்க மருந்து கேட்டால் மருந்து ஒன்று தாராங்களாம். 7 பிள்ளை பெற்றெடுத்த நல்லதங்கால் ஒரு பக்கம் ஊரு, நீ யோசனை பண்ணி பாரு. கூட கூடித்தாலும் பெண்ணை நம்ம குல விளங்க வேணுமடி கண்ணே. இப்ப நீ கிளம்பு வச்சான், நாம 2 பேரும் சேர்ந்து போவோம். வாழ வழி கிடைச்சிடுச்சு, நமக்கு வசந்த காலம் பிறந்திடுச்சு மச்சான், வசந்த காலம் பிறந்திடுச்சு.